அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று வெள்ளிக்கிழமை, நமது இறுதிய சக்கரத்துக்குரிய நாள். எமது கவனத்தை தலை உச்சிக்குலுக்கி கொண்டு வருவோம். இந்த திரையை பார்த்தீர்கள் என்றால் எமது உச்சிக்குழி இதில் இருக்கிறது. இதுவே எமது இடது இருதயத்தின் இருப்பிடம், ஆத்மாவின் இருப்பிடம். அதாவது ஆத்மா இருதயத்தில் இருக்கின்றது, ஆனால் குண்டலினி அன்னையால் ஒளியூட்டப்படும் போது அது தலை உச்சிக்குழிக்கு எமது கவனத்துக்கு வருகின்றது. அதற்கு சற்று மேல் இருக்கும் இடம்தான் பிரம்மராந்திரம் என்று சொல்லப்படும். எமது இருதய சக்கரத்துக்கு கீழ் இருக்கும் இந்த பகுதி, இது ஒரு வெற்றிடமாகும். 1000 நரம்புகள், முடிவுகள், முடிச்சுக்கள் முடிவடையும் இடம். இதுவே எமது சகசிராரம். எனவே எமது கவனத்தை நாம் இந்த மூன்றிலும் வைக்க வேண்டும். பிரம்மராந்திரம் எமது தலை உச்சிக்கு சற்று மேல், தலை உச்சிக்குழி எமது இருதயம், அந்த சிறு பிள்ளைகளில் துடிக்கும் இடம். அதற்கு கீழ் உள்ள பகுதி எமது சகசிராரம். நாம் இங்கு எமது சகசிராரத்தில் கவனத்தை வைக்கும் போது, இந்த 3 இடங்களிலும் கவனத்தை வைக்கும் போது, அந்த இடமே சக்தி வாய்ந்த இடம். அது அனைத்து சக்கரங்களையும் சரி செய்ய வல்லது. எனவே எமது கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைப்போம். உச்சிக்குழி என்பது எமது இருதயம் இருக்கும் இடம். அங்கு கவனத்தை வைப்பது என்பது சற்று மேல் மற்றும் கீழுள்ள சகசிராரம், அந்த பகுதியில் நாம் கவனத்தை வைக்க வேண்டும். எமது எண்ணங்களை ஒரு புறம் வைத்து, அதாவது அவற்றை மன்னித்து விலகிச் செல்ல விட்டு விடுவோம். இந்த நேரம் எமக்குரிய நேரம். எனவே கவனத்தை முழுமையாக தலை உச்சிக்குழியில் வைத்து, சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதாரத்தில் கவனத்தை வைக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். ஒரு முகமாக மூலாதாரம் எமது சுழுமுனை நாடியில் அனைத்து சக்கரங்களும் இருக்கின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இந்த 7 சக்கரங்களும் எங்கும் நிறைந்திருக்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் தெய்வீக அன்பு சக்தி. அதற்கு நாம் எமது சக்கரங்கள் முழுவதையும் வெளிப்படுத்துவோம். எமது நாடிகளில் நரம்புகள் அனைத்தையும் நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நிலை சரணாகதி நிலையாகும். எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம்.
எமது இருதயத்திலோ எமது மனத்திலோ எந்த ஒரு கள்ளமோ கபடமோ இல்லை, எந்த தீய சக்திகளோ தீய எண்ணங்களோ இல்லை. அவ்வாறு ஏதாவது ஒளிந்திருந்தால் அவற்றை நாம் முழுமையாக வெளிப்படுத்துவோம். தாயே, பாருங்கள், இது எனக்குள் இருக்கின்றது, இது எனக்கு தேவையில்லை, தயவு செய்து எடுத்து விடுங்கள். அவ்வளவுதான் நாம் கேட்க வேண்டியது. வேண்டாத எண்ணங்களையும் நாம், தாயே, இந்த எண்ணங்கள் தேவையற்றவை, அவற்றை முழுமையாக எடுத்து விடுங்கள். பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும், தாயே, இவை தேவையற்றவை, முழுமையாக எடுத்து விடுங்கள். என்னை தூய ஆத்ம நிலையில் வைத்திருங்கள். உங்களோடு ஒன்றான நிலையில் என்னை வைத்திருங்கள். இப்பொழுது மெதுவாக குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சாஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கும். மீண்டும் எமது தலை உச்சி குழி, சுழுமுனை நாடி எமது இரு கைகள், உள்ளம் கைகள், விரல்கள், மூலாதாரம் இவற்றை கவனிப்போம். எமது கவனம் எங்கிருக்கின்றது? எமது கவனம் இப்பொழுது எங்கிருக்கின்றது? குண்டலினி தாய் சக்தி இப்பொழுது எங்கிருக்கின்றது? சாஸ்ராரத்தில் தலை உச்சி குழியில் உணர முடிகின்றதா? எமது தலை உச்சி குழி வழியாக குண்டலினி தாய் சக்தி உமிழ்ந்து வெளியேறுவதை அவர் அறிய உணர முடிகின்றது. வலது கையை சற்று மேல் கொண்டு வருவோம். 2 அங்குலம் தலை உச்சி குழியிலிருந்து ஒரு 2 அங்குலம் 2-3 அங்குலம் உயரத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். அங்கு அவதானிப்போம் என்ன நடக்கின்றது. மனம், உடல் இரண்டையும் தளர்வடைய செய்து நமது பிரம்மரந்திரம் பிறப்பதை நாம் அனுமதிப்போம். உச்சிக்குழி விரிவடைந்து சாஸ்ராரம் பிரம்மராந்திரம் பிறப்பதை அவதானிப்போம். அங்கு ஒரு தளர்வு, அமைதி, மெல்லிய குளிர்ச்சியான உணர்வுகள்,
இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இடது கையால் அவதானிப்போம். தலை உச்சிக்குழியில் இருந்து ஒரு 2-3 அங்குலம் உயரத்தில் வைத்து அவதானிப்போம். நமது கால்களை அதில் வைப்போம். வேண்டிக் கொள்வோம் நமது நாடிகள், நரம்புகள், சக்கரங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டி கால்களை அதில் வைப்போம். இடது நாடியை கூட்டாக சமநிலை செய்து கொள்வோம். பிரார்த்தனையை வைப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்திவிடும். நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். நமது இடது கை, உள்ளம் கை, மூலாதாரம், கைவிரல்கள் மற்றும் வலது கை பூமியை நோக்கி இருக்கும் கை. இப்பொழுது இதயபூர்வமாக நாம் ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இந்த மந்திரம் சொன்ன பின்பு நடைபெறும் மாற்றத்தை அவதானிப்போம். உங்களுக்கு யாருக்காவது இன்னொரு தடவை மந்திரத்தை சொல்ல விரும்பினால், தேவை ஏற்பட்டால் இன்னொரு தடவை நீங்கள் மந்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். ஸ்ரீமாத்துஜி, என்னிடம் எந்த மமகாரமோ, எந்த மனக்கட்டுப்பாடோ, பழக்க வழக்கங்களோ எதுவும் இல்லை. எனது முழுமையான அடையாளம் நான் ஒரு தூய ஆத்மா. பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஒரு கருவி. ஒரு தடவை நிர்மல வித்யா மந்திரம் சொல்லிக் கொள்வோம்.
ஓம் त्वामेव साक्षात् ஸ்ரீ நிர்மலா வித்யா சாக்ஷாத். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனக்கு தூய கவனத்தை தந்தருளும். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ மாதாஜி, எனது கவனத்தில் வந்தருளுங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாரும். தூய்மையான கவனம் மூலமே நாம் ஆத்ம அனுபவங்களை காண முடியும், உணர முடியும். இப்பொழுது நமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி, நடு நாடியில் நாம் நமது கவனத்தை முழுமையாக தலை உச்சி குழியில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். இங்கு நாம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷ மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता च श्री निर्मला देव्यै नमो नमः.
இப்பொழுது இந்த ஓம் என்ற மந்திர ஒலியை நாம் கேட்டு தொடர்ந்து தியானிப்போம். இந்த சொல்லும் போது நீங்களும் சொல்லலாம். ஆ, உ, அம். ஆ என்பது வயிற்று பகுதியில் இருந்து ஆரம்பித்து, உ நெஞ்சு பகுதி, தலைப்பகுதிக்கு வந்து சஹஸ்ராரத்தில் முடிய வேண்டும். சோ இவ்வாறு நாம் இதை கேட்டு செய்வோம். as much as possible. त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः First of all, I take this opportunity to thank Setu and Chitra. மூலாதார தாயே, எமது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி முழுமையாக தூய்மைப்படுத்தி தாரும்.
இப்பொழுது இந்த ஸ்ரீ கணேச பாடலை துதியை கேட்டு தொடர்ந்து நாம் மூலாதாரத்தில் தியானிப்போம். மூலாதாரம் அனைத்து சக்கரங்களையும் தூய்மைப்படுத்த வல்லது. அதன் பின்பு நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம்.
ba ga ba ga ri sa ni ba ni ba ga ri sa ni sa ba ga ba ga ni ba ni ba sa ni sa sa pa ri ga ni ri ni ni ri ga ri ni ri ga ri ni ri ga ga ri ri ga ri ri ga ni da ri ga 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 ri ri ga 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 ni ri ga ri da ni pa ni da ri ga ga ri da ni da ni da ni da ni da ni ga ri da ni da ni ga ni ga ri da ni ba ni te da ni ba ga ba ta ni da ni ba ga ri ga ta ni da ni ba ni te da ni ba ga ba ta ni ba ga ri da te ta ri ga ba te ga ba ni ga ba ni da ni sa ta ri ga ba te ga ba ni ga ba ni da ri ga te ta ri da ni ba ni ni te da ni ba ga ba ta ni da ni ba ga ri ga ga ta ri da ni ba ni te da ni ba ga ba ta ni ga ba ni mooladhara murti gajamogana இந்த அமைதி நிலையில் நாம் இப்பொழுது ஸ்ரீமாத்திஜியின் அருளுரையை நாம் கேட்போம். Sees them in such joyous mood with their families, their children nicely settled down. It's very satisfying to see you all so much enjoy and complete oneness with the divine. One has to realize only one thing, that though you are many, still compared to the population of this world, we are very few who really know the true knowledge, the real knowledge. You are the people who are knowledgeable, no doubt, but also knowledge which is not being adorned with truth, or which is not the true knowledge, has no meaning. All that vanishes into thin air because it is artificial. By your Kundalini awakening, you all have achieved that state where we can say, you know what is the real knowledge is. But think of the people who do not know what knowledge is. We take, for example, we say that our knowledge is nothing but love. But one should understand the discrimination. The knowledge that is love within you is just emitting out from your being. You don't have to assert, you don't have to think, you don't have to read some sort of poetry or go into some romantic mood. Just pure love which emits, and this is the knowledge also. How you have to relate it is this way. The knowledge that you have about yourself is evident, is absolutely expressed on your fingertips, and about others also. You know about others and about yourself. This is the greatest subtle knowledge you have. No one knows like that. Apart from you people, no one knows about themselves or about others. So this knowledge that has come to you, which is extremely subtle,
extremely secretive, absolutely secret. If you know about somebody, you know. Others do not know that you know about them. And so this knowledge that you have got is nothing but love. It's very difficult to make knowledge and love put together because our idea of knowledge is very different. What we read from the books, how can you love from the books? What love means our attachments. To us, in ignorance, we get attached to people, to children, to family, to things. By getting attachment, it is proved that we do not have the knowledge. If you have the knowledge, then all attachments should just drop out and you should become a global personality, a drop in the ocean. For example, we are attached to many things like we are attached to our family. Something happens in the family, we get very disturbed. We can't bear it. If anything happens to our children, we think horrible, it's just the whole world is falling on you. Then from family you move on, you are attached to your friends, to your neighbors, you are also attached to your country. Attachment to your country is also not knowledge. Once you are a realized soul, you just start seeing your country clearly. What wrong it has got, what ignorance it has got, in what darkness it exists, and in what way it is quarreling, fighting for rights and things. But with the knowledge that you have within yourself, you see it so clearly what is the problem of your country. Then you try to improve that through your love. Means the power of your knowledge is love. If you have all the knowledge within you, and if you are just sitting at home and meditating, it is no meaning. What you have to go is to go about, tell people. You have to meet other people, your friends, your family, and other relations about your knowledge. If you cannot go do that, then your knowledge is not with love. It's such a connection between the two. You feel like telling everybody that you've got your realization. You feel like telling everyone that you are a realized soul. But in that you feel that you are expressing your ego. All right, by some other way, some other methods, you can express to them that you have the true knowledge. When you have the false knowledge, you can get ego. You can think that I know so much, I know about this, I know the color of the carpets, all the shades, everything. Any stupid thing, if you know, you think that you are very great. That's the sign of stupidity in your head also, that you think this is very great to know. Now we have discovered that through all kinds of acquiring knowledge in the whole world, what we have achieved? Nothing. There are wars going on. There's all kinds of destructions coming in. I saw in the television this George, it's a whirlwind which is going around and is killing so many people, is destroying so many people without understanding what he's doing. But he's there and he's acting very well. So is it that he doesn't understand? Or is it that he understands and that he's doing something just to correct people? This also we should have full idea. Like yesterday, when I came here, it was raining heavily. And then I sat down and suddenly stopped. Stopped till the whole program was over. Till I spoke, it was not working. But suddenly when you started clapping, also it started clapping. That's what it was. So even the nature knows who you are. But you must know the nature. This is the point.
nature will act according to what your level of spirituality is. Surprisingly, I always felt that there cannot be levels of spirituality. I felt that once you get realization, you are there. But later on discovered I was wrong. It is not so. Even after getting realization, I found people had so many obstructions in rising. There were so many temptations which were keeping them down. So one had to work out on different chakras, different nadis, somehow or other to make you perfect. Because the perfection within only will give you the authority to use this knowledge. There are, as I told you, two ways of doing it. The other day I told you that you should not react. It's human nature to react. It's absolutely human. But if you have to become superhuman, you should not react. By not reacting, you will grow. Definitely you will grow. But if you react, then you cannot grow. Because you are working under the pressure of other things that is not yourself. Now supposing, as I said, I see these carpets, I know the color and this and that, and I react to it, finished. I will not have any sense of judgment if I react to it. But if I don't react, then I'll know whether these carpets have got vibrations or not. Are they emitting vibrations or not? Now what are these vibrations? That is the love. So the communication is like this. If you have the light, you can see things. So when you see things, the light is there, and light gives you the perception, gives you the vision to see things. In the same way, when you are enlightened, what happens? That these vibrations start flowing, just like the light. And in that light, you can see things which are good and which are bad. But sometimes we put the same parameters as human beings do. Like you go to some house, a very nice house, very good house. All these things make you very happy. But actually, what about that house? Is it having good vibrations or it's having bad vibrations? Is it worth living there or not? Like the other day they told me they can get a very nice place in Milan, little beyond Milan, on rent, very cheap. I said, why is it so cheap? Immediately I felt the vibrations of the place. I said, did you go and see the vibrations of that place? They went and saw it was all burning. Then they found out that there was a Scientology there for years together. I said, that's not the place where you can live. You have to have a very pure place. Even hut of a poor man would be better than this comfortable so-called place. So one has to use the vibrations all the time to understand everything that you are doing. In that also it can be misleading. Some people feel vibrations and they tell me, Mother, I felt the vibrations and I felt I should marry this man. I said, you did feel the vibrations? Yes. Yes, I did, very much. And I must marry this man. And when I see the man, I see the bhut in him. I said, my God, what sort of vibration this lady has felt about. So in your judgment, what is there? There's no pure knowledge. So see how connected they are. Vibrations, which is love. And also the other thing which you have to have is the knowledge, the pure knowledge, the true knowledge. We can say that pure knowledge and true knowledge is like the energy, like electricity. And the way you feel it, the way you understand it, it exists, that is love. People don't understand also what is the love is. They get mad after someone and say that, Mother, I think that I'm in love with that person. And after 5 days they'll come and say,
Mother, no, I won't have anything to do with that person. Why? Because you have not got the pure knowledge. You did not feel the pure knowledge in that person through your vibrations. Now see how connected it is. Like we can say the sun and the sunlight. What is the difference between the two? Sun is there, when sun comes, there is sunlight. So what is the difference? Or we can say the moon and the moonlight. What is the difference? There is no difference in these two things. One is the moon and another is the light. So all these things are very, very confusing, that we don't understand how confused we are about it, and we don't understand how our vibrations can mislead us. Because vibrations are there, all right, but sometimes even if they are missing, just to justify yourself, you will say, we have vibration. And we feel that it's very good, excellent. And later on, you will discover that it's not so. So, even now, when we are realized souls, we should know what is encompassing us, which is around us. What is that which makes us feel that it's all right, it is good, we should have it. Once we start understanding that vibrations of pure knowledge are of a very different nature, then you are not attached to that person, you are not attached to that family, you are not attached to that country, nothing. But what you feel is the pure vibrations coming to you. This is the point which is very confusing. When you say my vibrations are good, I like those vibrations, and while you jump into the ocean of filth. Many people have asked me, Mother, why is it sometimes we make mistakes? Supposing we have a lamp here to identify wrong things as right, and just to make themselves look such a great, such a divine thing. As I told you now, there are people who want to say divide the country. Simple reason they want to divide. Now they want to divide because they want to have importance. The few people who want their importance will instigate others, tell them, all right, we must have freedom. If we have freedom, we'll have this country for ourselves. Then we can develop ourselves. Or a part of the country which is richer, which is better off, they will think that it's all right, we'll have all the money to ourselves, we'll have everything to ourselves. So they divide. They can divide in the name of religion, in the name of prosperity, whatever it is. But if you divide the country, actually you are facing a big problem. Because you have seen that wherever people divide, they fall into a kind of a dark dungeon from where they cannot come out. It's just a few people whose ego is that they want to have some land as their own, but they die. Not only die, some of them are murdered. And like that, all that idea that we'll have this possession of the land goes away. So in the same way, we can see on smaller things also. In smaller things also we are very much identified that if I have this thing, then I have more. But it's another way to see. Is to see for yourself, why do you want to do a particular thing? Mental also you can use parameter of mental understanding. Why do I want to do it? What is the gain for all the people? If you start thinking from that angle, that what is the gain for others? What will they gain by this? Why should I do it? You'll be amazed. You'll get the real picture of what you're doing. So you must keep yourself all the time in a state where you witness yourself. You see yourself that why am I doing this? What is the purpose?
Sometimes it could be some conditioning, could be some sort of a psychological thing, could be anything. But if you start watching carefully why I'm doing it, you'll be amazed that your vibrations itself will start telling you on your fingertips. But sometimes the vibrations are so superficially coming, I got the vibrations, I'm this, I'm that. For this reason, I'm saying again and again, though you are such a nice family of mine, and we are all so much blessed, and we have so much of knowledge with us, we should be very wise. If there is no wisdom, if there is no wisdom, we can never understand what we are doing. Now, to develop this wisdom, what have we to do? So every time, if I say anything, they'll come otherwise, Mother, how do we get wisdom? What is the way to get the wisdom? Wisdom you have already within you. Sri Ganesha is already there. ஸ்ரீ மாதாஜி தூய தெய்வீக அறிவை பற்றி விளக்கம் தந்தார். இந்த தூய தெய்வீக அறிவு எமது கைகளில் நாம் உணரும் நுண்ணதிர்வுகள் மூலமாக நாம் பாகுபாட்டை அறிந்து கொள்கின்றோம், சரிபிழையை தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறு அறிய முடியாவிட்டால் ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார்கள், நாம் எம்மை அணுகலாம், மன ரீதியாக அணுகலாம். எம்மை நாம் உள்ளாய்வு செய்து நான் செய்வது சரியா என்று நாம் எம்மையே கேள்வி கேட்டு சிந்திக்கும் போது நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். எனவே நுண்ணதிர்வுகள் சில நேரங்களில் நமக்கு சரியாக உணரக்கூடியதாக இருக்காது. சில நேரங்களில் அது ஒரு ஆழமான அறிவு, நாம் போலியாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே நாம் எப்பொழுதும் சாட்சி நிலையில் இருந்து எம்மை உள்ளாய்வு செய்து கவனிக்க வேண்டும். நான் செய்வது சரியா, இது எனது ஆத்மாக்கு ஏற்றதா நான் செய்வது, அல்லது எதிரானதா என்று நாம் மன ரீதியாக மூளை, அதாவது விளங்கிக் கொள்ளும் பக்குவத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் நமக்கு ஸ்ரீ கணேசர் மூலமே நமக்கு கிடைக்கின்றது. அவரை வழிபடுவதன் மூலம் நமக்கு ஞானம் வருகின்றது. ஸ்ரீ கணேசரின் அதி உயர்ந்த ஞானம், அவர் தனது தாயை முழுமையாக அறிந்தவர். சர்வ வல்லமை பொருந்திய தாயின் சக்தியை முழுமையாக அறிந்தவர். எனவே முழுமையான சரணாகதியில் இருப்பவர். அதுவே அவருடைய முழுமையான ஞானமாகும். எனவே எப்பொழுதும் நாம் நமது அகங்காரம், மமகாரத்தை சரணடைத்து நாம் அந்த சரணாகதி நிலையில் இருக்க வேண்டும். அதாவது அவற்றை முழுமையாக சரணடைத்து, ஏனென்றால் அகங்காரம், மமகாரம் நம்மை பிழையான வழியில் எடுத்து செல்ல வல்லது. எனவே அவற்றை சரணடைத்து ஆத்ம நிலையில் நம்மை முழுமையாக இறை அன்புக்கு வெளிப்படுத்தி அந்த தியான நிலையில், அந்த எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலையில், அந்த அமைதி நிலையில் நாம் இருப்போமாயின் நாம் நல்வழியில் படுகிறோம். இப்பொழுது நாம் சிறிய ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
of actually enhancing the immunity in children. जगदम्बा दुर्गे अम्बा जगदम्बा दुर्गे परम चैतन्यलहरी सुन्दरी अम्बा जगदम्बा दुर्गे परम चैतन्यलहरी
லோலனே சமகான லோலனே சதா சிவசங்கரனே தயாகரனே ஜெய சாமகா ஜெய சாமகா நலோலனே சதா சிவசங்கரனே தயாகரனே ஜெய சாமகான லோலனே சோம சுந்தரா சந்திரசேகரா 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 சோமஸ்கந்த ஸ்ருதஜன சுவகர சோமஸ்கந்த ஸ்ருதஜன சுவகர கமத மதக கமத நித மம மத நித நிதக சனித மக சகமத மக கமத நித மம்ம மத நித நிதக சனித மக சகனி ச மகம தகனி ச தமத சகனி ச நிதனி சனித மக சாகனி ச மகம சாகனி ச தமத சாகனி ச நிதனி சனித மக சகமத கமதனி மதனி சதனி சக மக சனித மக சாகம தக மதனி மதனி சதனி சக மக சனித மக சக மதனி சனி ச கமதனி சனிதனி சனித மக சக மதனி சனி ச கமதனி சனிதனி நிசனித மக சமகா நலோலனே சதா சிவசங்கரனே தயாகரனே
For the right heart, it is Sita Rama. Rama represents the Maryadas. He is called the Maryada Purushottama. When this chakra get enhanced, we know the responsibility that we have in a social circle, in household, as husband, wife, in carrying out the duties. Now this is a famous Kriti, Vandanamu Raghunandana, in Ragam Sahana. Sahana is actually a very peace-giving raga. It helps to be in a balanced state. It has a capacity to control our anger and no violence.
இப்பொழுது நாம் இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அணையை வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜிக்கு இதயபூர்வமான கொடானு கொடி நன்றிகளை தெரிவித்து அவரின் வழிகாட்டலை தொடர்ந்து ஆசீர்வாதம் வழிகாட்டலை நாம் தொடர்ந்து வேண்டி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். நமது அடுத்த தியான வகுப்பில் சந்திப்போம்.